வெல்கம் டு வேகா மேக்ஸ். இப்போ நம்ம 10th எக்ஸசைஸ் 1.4ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் இந்த சம் ரொம்ப சிம்பிள் தாங்க, நீங்கள் உடனே போட்டலாம். இந்த சம் ஒன்றுமே இல்லை, அவங்க ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த அதை வந்து நீ ஆரோ டயக்ராமாக எழுதணும், டேபிள் ஃபார்மில் எழுதணும், கிராஃபாக வரையணும், அவ்வளோதான். ஃபங்க்ஷன் எஃப் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஆர்டர்ட் பர் கொடுத்தனால நம்ம வந்து இதை ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். ஆர்டர்ட் பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1,2 2,2 3,2 4,3 5,4. அப்போது ஃபஸ்ட் இருக்க நம்பரெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் 1 2 3 4 5. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் என்ன போடுவீங்க, 1 2 3 4 5 போட்டுவீங்க. செகண்ட் நம்பர் பாருங்கள் 2, செகண்டும் 2 தான். ஸோ 1 டைம் 2 போட்டால் போதும். தென் தேர்ட் இஸ் ஆல்சோ 2 3 4, 3 தான் இருக்குது. ஒயில் பாருங்கள், நல்லா பாருங்கள். ஒய்லாம் செகண்ட் நம்பரை மட்டும் பாருங்கள். செகண்ட் நம்பர் இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. 3 2க்கு ஒரு தடவை 2 போட்டால் போதும். இங்கே 3, இங்கே 4. அப்போ ஒரு 3 ஒரு 4. நீங்கள் ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிருங்க, டயக்ராம் வரைஞ்சிட்டு இதை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணணும் பாருங்கள். 1 2 1 2 கூட கனெக்ட் பண்ணுங்கள். 2 ஆல்சோ 2, ஸோ 2வையும் 2 கூட கனெக்ட் பண்ணுங்கள். 3,2 3யும் 2 கூட கனெக்ட் பண்ணுங்கள். 4,3 4 3 கூட, 5 4 கூட கனெக்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த எஃப்ங்கிறது நடுவில் போட்டுருங்க. தென் நீங்கள் எப்போ வந்து ஃபங்க்ஷனை வந்து கனெக்ட் பண்ணாலும் இந்த ஆரோ வந்து இப்படி கண்டிப்பாக நீங்கள் இந்த கனெக்ட் பண்ணுற லைனில் போடணும். இதுதாங்க ஆரோ டயக்ராம் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு சம் பண்ணிட்டோம். செகண்டு டேபிள் ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரியும். டேபிள் ஃபார்ம் பாருங்கள், கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். ஃபஸ்ட் நம்பர் ஃபுல்லாக எக்ஸ் ஆக்சிஸில் எழுத போகிறோம். 1 2 3 4 5. செகண்ட் நம்பர் என்னது, 1 இது கூட கனெக்ட் ஆகுது, 2 கூட கனெக்ட் ஆகுது. 2,2 3,2 மூணுமே 2ங்கிறனால 1க்கும் 2 தான் போட போகிறோம், 2க்கும் 2 தான் போட போகிறோம், 3க்கும் 2 தான் போட போகிறோம். 4 எது கூட கனெக்ட் ஆகிருக்கு கொஷினில், 3 கூட. 5 4 கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ மேலே எக்ஸு, கீழே இருக்கிறது ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸு. மேலே ஃபஸ்ட் நம்பர்லாம் எக்ஸு, செகண்ட் நம்பர்லாம் எஃப் ஆஃப் எக்ஸு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஃபார்ம் கிடச்சிரும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், கிராஃப் ரெப்ரசன்டேஷன். கிராஃப் வந்து ஒன்றுமே இல்லைங்க, நம்ம எப்பவும் போல் ஆக்சிஸ் போட்டுற வேண்டி தான். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் இந்த சைடு ஃபுல்லாக ப்ளஸ்ஸு, பாசிட்டிவ் 1 2 3 4 5 6. மேக்ஸிமம் எக்ஸில் என்ன இருக்குது பாருங்கள், 5 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 6 வரைக்கும் போட்டுக்கோங்க. லெஃப்ட்டில் நம்ம 0 1 2 3 ஏதோ 3 வரைக்கும் போட்டால் கூட போதும். தென் ஒய் ஆக்சிஸ் பாருங்கள், 2 3 4 தான் முடியுது. அப்போ நம்ம வந்து ஒய் ஆக்சிஸில் என்ன போட்டுக்கலாம்னா 4 தான் ஹையஸ்ட்டாக போடணும். நம்ம வந்து இங்கே 1 2 3 4 வரைக்கும் போட்டாலும் சரி, 5 6 7 இது வரைக்கும் இப்போ 6 வரைக்கும் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே -1 -2. கண்டிப்பாக இங்கே எக்ஸ்ன்னு குறிங்க, இங்கே எக்ஸ் டேஷ்னு குறிங்க, கீழே ஒய்னு குறிங்க, மேலே ஒய் டேஷ்னு குறிங்க. அந்த மாதிரி நீங்கள் போடுற கோடெல்லாம் என்ன பண்ணணும், ஆரோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி பண்ணி வச்சுருங்க. இது இவ்வளோ கண்டிப்பாக பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு புரிஞ்சு பண்ணுறீங்க, ஒரு தெளிவாக இருக்குது உங்கள் கிராஃப் அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்து பாருங்கள், 1,2 எக்ஸ் ஆக்சிஸில் 1ங்க, ஒய் ஆக்சிஸில் 2, 2 சந்திக்கிற இதில் ஒரு புள்ளி வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுருங்க. தென் 2,2 எக்ஸில் 2, ஒய்யில் என்னது 2. அப்போ ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்டில் புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணுங்கள். தென் தேர்ட் பாருங்கள், 3,2. அப்போ இது 3, ஒய் ஆக்சிஸ் 2. அப்போது இங்கே புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் 4,3. இது 4, இது 3, 4,3. தென் நெக்ஸ்ட் 5,4. இங்கேருந்து 5, இங்கேருந்து 4 புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட் எழுதுனுங்க. அந்த புள்ளிக்கு நேராக 1,2, செகண்ட் புள்ளி 2.2, 2,2 3,2 4, பாயிண்ட் எழுதிடுங்க. இவ்வளோ தாங்க இந்த சம். ரொம்ப சிம்பிளான சம். இது கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.